ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா முருங்கைக்காய் எறா குழம்பு. இந்த குழம்பு நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி சூடானோடனே நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் நான் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவும் சேர்த்துக்கலாம். எறாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எறா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு மூடியை போட்டு வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அப்போ தான் அந்த மிளகாய் தூள் நெடிலாம் போகும். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மிளகாய் தூள் நெடிலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டு முருங்கைக்காய், நம்ம மரத்துலேருந்து பறிச்சது. முருங்கைக்காய் நம்ம ஏன் கடைசியாக சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு நல்லா கலக்கிட்டு திரும்பவும் மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. முருங்கைக்காய் எறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.